சென்னை மணலியில் உள்ள எண்ணெய் தொழிற்சாலையில் 3 மணி நேரமாக தீ பற்றி எரிந்து வருகிறது. தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர் மயக்கமடைந்ததால் அங்கே பரபரப்பு நிலவுகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். போடா, அவர் கொஞ்சம் கேரா இருக்காண்டே தம்பி, கொஞ்சம் வர தண்ணியை தாடா. அதான் போப்பா, அவர் கேரா இருந்தா ஓடு ஓடு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? இப்போ அந்த மயக்கம் அடைஞ்சிருக்கக்கூடிய தீயணைப்பு வீரருடைய நிலை என்ன? அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? கூடுதல் விவரங்கள். சென்னை மணலி புதுநகர் விச்சூர் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆயில் தொழிற்சாலையில தான் இன்று பகல் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. குறிப்பாக அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அந்த பழைய ஆயிலோட பேரல்கள் பலத்த சத்தத்துடன் ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்ததால அங்கு பெரிதளவிலான தீ விபத்தானது ஏற்பட்டது. இதனால அந்த பகுதி முழுவதிலுமே ஒரு கரும்புமையானது சூழ்ந்து வருகிறது. இதனை அணைப்பதற்காக உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில மணலி புதுநகர், மணலி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருந்து தீயணைப்பு வாகனங்கள், சுமார் 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றன. இந்த ஆயில்கள் வெடித்ததால உள்ளிருக்கக்கூடிய தொழிற்சாலையில வேலை பார்த்து வந்த ஊழியர்களும் பதறி அடித்துக் கொண்டு வந்தனர். குறிப்பாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த தொழிற்சாலையில தீயானது கொழுந்து விட்டு எரிந்து வருவதால இதனை தடுக்கக்கூடிய பணியில தீயணைப்பு வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது இந்த தீ விபத்து அதிகப்படியாக இருந்து வருவதால, இந்த கரும்புகையும் அதிகமாக இருந்து வருவதால அங்கு புகை அதிகமானதால ஒரு தீயணைப்பு வீரருக்கு லேசான மயக்கமானது ஏற்பட்டது. அவர் வெளியில் புகையோட புகைமூட்டம் தாங்க முடியாமல் அவர் வெளியில் கீழே மயக்கம் அடைந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸ் ஆனது வரவழைக்கப்பட்டு தற்போது அவர் சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில முழுவதுமாக தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். வெயிலும் அதிகமாக இருப்பதால இந்த தீ இன்னும் வேகமாக எரிந்து வருவதாக தீயணைப்பு துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல அணைப்பது பெரும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஆயில் பேரல்கள் தான் எரிந்து வருவதால இதனை உடனே அணைக்கக்கூடிய பணியில தீயணைப்பு வீரர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். ஒரு பக்கம் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்க இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக இந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அப்பகுதி வாசிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க கேட்போம். விச்சூர் வில்லேஜ் அருள்முருகன் நகர ஆயில் கூட ஒரு 3 hours அது எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அதை அணைக்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. முடிஞ்சாலும் இருந்தாலும் அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த புகை எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது, கண் எரிச்சல் இந்த மாதிரி ஏற்படுது. ஒரு 3 hours இருக்கு. அந்த புகை வருஷத்துல கண்ணெல்லாம் எரியுது, வெடிக்கிற சத்தத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல. ஒரு பேரலும் எவ்வளோ லைட்டுக்கு பறக்குது. அதாவது ஒரு 3 hours மேலே எரிஞ்சிட்டு இருக்கு சார். எவ்வளவு நாளா இந்த கம்பெனி இருக்கு? அது தெரியல சார், நம்ம இப்பதான் வந்திருக்கோம், நமக்கு தெரியாது. 3 years இருக்குன்றாங்க, நமக்கு தெரியல. முருகன் நகர இந்த கம்பெனி இருக்கிறதுனால இப்போ இந்த நீங்களே பார்க்குறீங்களா, ஊர் மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். இதனால கம்பெனி தயவு செய்திகளா அது ஆடு மாடுக்கு எல்லாத்துக்குமே இதுவாகிடும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ தூரம் எகிட்டு ஓட்டு அந்த பாட்டிலெல்லாம். என்ன கம்பெனி? அது ஆயில் கம்பெனி.
எவ்வளோ நேரமா என்ஜின் இருக்கு? எப்படி கொஞ்சம் ஏறி பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமா ஏறிது. கண்ணெரிச்சலா இருக்கு? நமக்கு இப்போதான் நாங்கள் வந்து அந்த ஊர் அந்த குழந்தை பையனை கூட்டின்னு வந்து அதை பிடிச்சி ஓசு போட்டு அடிக்கிறான். இருக்கிற போலீஸ் அதிகாரிலாம் வந்துக்கிறாங்க, ஒருத்தவங்க கூட கிட்ட வரல, அவன் பாட்டுக்கு நின்றுங்கன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விச்சூரில் இருக்குது இந்த கம்பெனி. ஆயில் கம்பெனி, ஆயில் குடோனும் பருப்பு குடோனும் பக்கத்தில் இருக்குது. இது எப்படி திடீர்னு தீப்பற்றி பிடிச்சதுன்னு தெரியல. இப்போ 2 மணி நேரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால கண் எரிச்சல், குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. கொஞ்சம் தீ விபத்து கொஞ்சம் தமிழக அரசு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதனால பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இது எவ்வளோ நேரமா என்ஜின் இருக்கு? இவ்வளோ 2 மணி நேரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்திருக்கு. ஆனால் அவங்களாலையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அணைக்க முடியல. தீ விபத்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. போலீஸாலையும் கொஞ்சம் பார்த்து இது இன்னும் நடவடிக்கை அதிகமாக எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சரி, என் பேர் சிவா. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த பகுதியில் அந்த மணலி தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டு தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் ரொம்ப திணறி கொண்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. 3 மணி நேரமாக இந்த இடத்துல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீ. தீயணைப்பு வீரர்கள் ஒரு பக்கம் கடுமையாக இந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பணியில் ஈடுபட்ட ஒரு தீயணைப்பு வீரர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறாரு. அவருக்குமே இப்போ சிகிச்சை ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தில் விரைந்து அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறதையும் கேட்க முடியுது. இந்த தீ விபத்துலேருந்து வெளியில் பரவக்கூடிய அந்த புகையினால் கண் எரிச்சல் உள்ளிட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம், சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சுட்டெரித்து கொண்டு இருக்கிறது வெயில். அந்த வெப்பமே நம்மளால் தாங்க முடியல. இந்த நேரத்தில் அது கூட சேர்ந்து இந்த எண்ணெய் தொழிற்சாலையிலையும் 3 மணி நேரமாக இது போன்ற விபத்து இருக்குது அப்படிங்கும்போது அது கூடுதல் பாதிப்பை தான் பகுதிவாசிகளுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதன் மூலமாகவே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு துறையினரும் பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த பணி அவங்களுக்கு ரொம்ப சவால் நிறைந்ததாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் களச்சூழலாக இருக்குது. தற்பொழுது அந்த மணலியில் அந்த எண்ணெய் தொழிற்சாலை அருகே அந்த களத்தில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். அவரிடம் பேசுவோம். சாலமன், இப்போ என்ன கட்டத்தில் இருக்குது அந்த தீயை அணைக்கக்கூடிய பணி? ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் தீ அணைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படி இருக்குது? கொஞ்சமாவது அவங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியுதா? என்ன சூழல் நீங்கள் பார்க்குறீங்க? விவரிங்க. மணலி புதுநகர் விச்சூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் தான் இன்று பகல் திடீரென தீ விபத்தானது நிகழ்ந்தது. குறிப்பாக இந்த தீ விபத்தை அணைப்பதற்காக தீயணைப்பு துறையினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் தீயை அணைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களானது சம்பவ இடத்திற்கு இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த எண்ணெய் பேரல்கள் வெடித்து சிதறியால் தான் அதிகப்படியான தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3க்கும் மேற்பட்ட எண்ணெய் பேரல்கள், அதாவது இந்த பழைய எண்ணெய் குடோன் தான் இங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த எண்ணெய் பேரல்கள் தான் வெடித்து சிதறியதில் இதில் மிகப்பெரிய சேதமானதும் ஏற்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கொழுந்து விட்டு தீயானது எரிந்து வருவதால் இந்த பகுதி முழுவதிலுமே ஒரு கரும்புகையானது சூழ்ந்து வருகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கரும்புகையுடன் சூழ்ந்து அந்த நெருப்பும் எவ்வளவு உயரம் வரை எரிகிறது என்பதை நாம் விஷுவலாக நமது ஒளிப்பதிவாளர் புஷ்பராஜ் அவர்கள் காட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக எவ்வளவு கொழுந்து விட்டு எரிகிறது. தீயணைப்பு துறையினரே அந்த நெருப்புக்கு பக்கத்தில் செல்ல முடியாத ஒரு நிலைதான் ஏற்படுகிறது. முழுவதுமாக இந்த இடம் முழுவதிலுமே, அதாவது இந்த மணலி புதுநகர் முழுவதிலுமே இந்த கரும்புகையானது கொழுந்து விட்டு வருவதால் மிகப்பெரிய இங்கே பொதுமக்களும் பாதிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.